Very good morning, student. Today I am going to explain about barter system. Centuries ago, there was no money. How did people buy and sell? Yes, it all started with barter system. Barter system means பண்டமாற்று முறை. ஸோ இப்போ நம்ம பண்டமாற்று முறையை பற்றி பார்ப்போம். பண்டமாற்று முறையோட மீனிங் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே கொடுத்துருக்க டீடைல் வெர்ஷன் ஆஃப் barter system. Barter system is a system of exchange in which goods and services directly exchanged for other goods and services. இந்த directly exchanged for அப்படிங்கிறது தான் keyword. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இந்த directly exchanged அப்படிங்கிறது என்னன்னா one people என்ன பண்ணுவாங்க, டைரக்டா other peoples கூட டைரக்டா goods-ஐ exchange பண்ணுவாங்க. இது This is an older method of exchange. இது பழங்காலத்துல பின்பற்றக்கூடிய ஒரு exchange. பொருட்களை வந்து இப்படித்தான் வாங்குவாங்க, இப்படித்தான் விற்பனை செய்வார்கள். This method has been used before money was invented. மணி கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி நம் பழங்காலத்தினர் நம் மனிதர்கள் எப்படி வந்து பொருட்களை வாங்கும், தனக்கு தேவையான பொருட்களை எப்படி வாங்குறாங்க, எப்படி விற்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இன்னும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், I have this product, you have that product, you need this product, I need this product. Okay, now we are going to exchange goods for goods. நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Okay, that is called barter system. இப்போ next we will move on the limitations of barter system. Limitations என்ன இருக்கு, barter systemத்துல limitations என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் lack of double coincidence of wants. இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா? double coincidence of wants means what one person wants to buy and sell and buy must coincide what some other persons want to buy. ஓகேவா? ஒரு பர்சன் என்ன வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, என்ன விற்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி இன்னொரு பர்சன் என்ன பண்ணணும்னா அதே பொருளை வாங்கணும்னு நினைக்கணும், அதே பொருளை விற்கணும்னு நினைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு 3 கேரக்டர் நான் கொண்டு வரேன். சரியா? இப்போ நம்ம ஊர்ல நம்ம பழங்காலத்துல இருக்கும்னு நினைச்சுக்கோங்க. 3 கேரக்டர் உங்களுக்கு கொண்டு வரேன். வீவர்ஸ் கொண்டு வரேன், காப்லர் கொண்டு வரேன், ஃபார்மர் கொண்டு வரேன். இப்போ ஃபார்மர் என்ன பண்ணுவாரு? ஃபார்மர் என்ன பண்ணுவாங்க? சரி, விவசாயம் பண்ணுவாங்க, நிறைய ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணுவாங்க. சாப்பிட்ற பொருள்லாம் ஃபார்மர்ஸ் உற்பத்தி பண்ணுறாங்க. இங்கே நான் காப்லர் எடுத்துக்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செப்பல்லாம் தயார் பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபார்மர் ஏ, ஃபார்மர் வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? காப்லர் வந்து பின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்மருக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா செப்பல் போடுறதுக்கு செப்பல் தேவைப்படுது. சரியா? ஸ்லிப்பர்ஸ் தேவைப்படுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு போய் காப்லருக்கு கொடுக்குறாரு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா காப்லருக்கு சாப்பிட்றதுக்கு உணவு தேவைப்படுது. ஸோ ஃபார்மர் கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸை வாங்கிக்கிறாங்க. ஸோ அப்போ இப்படி 2 பேருக்கும் ஈக்குவலா இவருக்கு இது தேவைப்படுது, இவருக்கு இது தேவைப்படும் போது இங்கே பார்ட்டர் சிஸ்டம் சக்சஸ். ஓகேவா? இப்போ இதே இது ஏன்னா இப்போ வந்து lack of double coincidence சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்போ பையர்ஸ்க்கும் செல்லருக்கும் ஒரே மாதிரி வாண்ட்ஸ் நீட்ஸ் இருக்கணும். அப்போ இருந்தால் மட்டும்தான் நமக்கு வாட்டர் சிஸ்டம் சக்ஸஸ் ஆகும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன், சைமல்டேனியஸ்லி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் மியூச்சுவல் வாண்ட்ஸ். 2 பேருக்கும் மியூச்சுவல் வாண்ட்ஸ் இருக்கணும். அப்போ தான் வாட்டர் சிஸ்டம் என்ன ஆகும், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போக முடியும். ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஃபார்மர் இப்போ காப்லர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸ், அவங்க வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் வச்சுக்கோங்க, ஒரு கல்யாணம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு விசேஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட என்னதான் இருக்குது, ஸ்லிப்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, ஃபார்மரை போய் மீட் பண்ணுறாரு. ஐயா, எனக்கு இவ்வளோ ஒரு மூட்டை காய்கறி வேணும் அப்படின்னா சரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபார்மர் ரெடி ஆகிறாரு. அப்போ ஃபார்மர் இன்னும் இவ்வளோ செப்பல் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன், எங்கள் வீட்டில் இருக்கிறதே 4 பேர் தான், இவ்வளோ செப்பல் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் யோசிக்கும் போது இவருக்கு இந்த நீட்ஸ் தேவைப்படாது. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வாட்டர் சிஸ்டம் என்ன ஆகும், நடக்காது. ஸோ இதுதான் பெரிய லிமிடேஷன்ஸ். சரிங்களா? செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா lack of common measure of value. இந்த வாட்டர் சிஸ்டம் there is no common measure இருக்காது. இது பெரிய டிராபேக். என்ன மெஷர்மெண்ட்டை நான் கொடுக்கறது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? அந்த ஆப்பிளை நான் எத்தனை ஆப்பிள் கொடுத்து நான் எத்தனை ஆரஞ்சு வாங்குறது, இல்லை நெல்லிக்கடி எத்தனை வாங்குறது? சரியா? ஒரு ஆப்பிள் கொடுத்துட்டு நெல்லிக்காவை நான் எவ்வளோ வாங்குறது? அந்த மெஷர்மெண்ட்ல எனக்கு ப்ராப்ளம் ஏற்படும். ஓகேவா? அப்படி மெஷர்மெண்ட்ல எனக்கு ப்ராப்ளம் ஏற்படும் போது நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா என்னோட குட்ஸை எவ்வளோ கொடுத்து நான் இவ்வளோ வாங்குறது, இல்லை உங்ககிட்ட நான் எவ்வளோ கொடுத்து வாங்குறதுங்கிற ஒரு ப்ராப்ளம் வரும்போது நிச்சயமா இங்கே lack of common measures of value இருக்கிறதுனால இந்த பார்ட்டர் சிஸ்டம் வந்து கண்டினியூ ஆகுறதுல சில பிரச்சனைகள் இருந்தது.
இருந்தது. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஈவன் இஃப் த பையர் அண்ட் செல்லர் ஆஃப் ஈச் அதர் கமாடிட்டி ஹேப்பன் டு பி, ரெண்டு பேருக்குமே ப்ராடக்ட் வேணும். எனக்கும் நெல்லிக்காய் வேணும், அவருக்கும் ஆப்பிள் வேணும். ஆனால் எந்த மெஷர்மெண்ட்ல நான் கொடுக்கறது, எந்த அளவை நிர்ணயம் பண்ணி நான் எவ்வளவு கொடுத்து எவ்வளவு வாங்குறது, இல்லை எவ்வளவு வாங்கி நான் எவ்வளவு கொடுக்கறது, இதுல நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். Who has decided? ஓகேவா? ஸோ இந்த பெரிய டிராபேக் ஒன்று இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது lack of standard of deferred payment. டிஃபர்ட் பேமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபியூச்சர் பேமெண்ட். இப்போ நம்மலாம் என்ன பண்ணுவோம், இப்போ மணி எக்ஸ்சேஞ்சில் இருக்கும், சாரி மணி எக்கானமியில் இருக்கும். அப்போ வந்து இந்த வாட்டர் சிஸ்டம் எக்கானமி என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த சிசி எக்கானமி சொல்லுவாங்க. சரியா? சிசி எக்கானமி மீன்ஸ் கமாடிட்டி டு கமாடிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது தான் சிசி கமாடிட்டி. சரியா? கமாடிட்டி எக்கானமி இருந்தது அந்த காலத்தில். ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் இதுதான். அதனால தான் இட் இஸ் டிஃபிகல்ட் டு என்கேஜ் இன் contacts that involve future payment due to lack of any satisfactory unit. Standard of deferred payment means இப்போ நமக்கு ஒரு பிஸ்னஸே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன தேவைப்படும், மணி தேவைப்படும். ஸோ அப்போ ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம இப்போ இருக்கிற காலத்தில் போய் பணத்தை வாங்கிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்க சொல்லுவாங்க, ஒரு நெக்ஸ்ட் மந்த் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கொடுங்க, இல்லை 1 இயருக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும், கொடுத்துருவாங்க. ஸோ ஆனால் வாட்டர் சிஸ்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ என் கையில் தக்காளி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரியா? அதை எப்படி நான் கொடுத்துட்டு ஃபியூச்சரில் பேமெண்ட்டை நான் எவ்வளோ வாங்குறது, ஏன்னா நமக்கு மெஷர்மெண்ட்டே கிடையாது. ஸோ அதில் ஒரு டிஃபிகல்ட் இருந்துச்சு. ஸோ அதனால என்ன பண்ண முடியல அப்படின்னா இந்த லாக் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட் இருந்தது. சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஃபிகல்ட்டி இன் ஸ்டோரிங் வெல்த். என்னோட வெல்த்தை நான் ஸ்டோர் பண்ணுறதுல எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் த பீப்புள் டு ஸ்டோர் வெல்த் ஃபார் ஃபியூச்சர் யூஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் குட்ஸ் லைக் கேட்டில், வீட், சரிங்களா, வீட், பொட்டேட்டோஸ், இன்னும் பெரிசபிள் குட்ஸ்லாம் இருக்கு, பால், இதெல்லாம் ஒரு நாள் தான் நம்மளால வச்சுக்க முடியும். சரிங்களா? அதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா அது என்ன ஆகிடும், அழுக, பெரிசபிள் குட்ஸ் அதெல்லாம் அழுகிடும், கெட்டுடும். சரியா? ஹோல்டிங் அது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது, கெட்டு போகிறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. என்ன இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னா ஹோல்டிங் ஸ்டாக் ஆஃப் சச் குட்ஸ் இன்வால்வ்ஸ் காஸ்ட்லி ஸ்டோரேஜ். நம்ம இன்வென்ட்ரியில் வைக்கும் போது வேர் ஹவுஸில் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நிறைய அதுக்கு செலவாச்சு. அதே மாதிரி அண்ட் டிட்டர்மினேஷன், தரம் கெட்டு போகிறது. ஒரு இப்போ தானிய வகைகள் எல்லாம் நம்ம இப்போ நமக்கு தெரியுது, எல்லா வசதிகளும் நமக்கு இருக்குது. அந்த காலத்தில் தானிய வகைகள் எல்லாம் நிறைய நாள் நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அதில் என்ன ஆகிடும் அப்படின்னா தரம் கெடுதல் இருக்கும், பூச்சி விழுந்துடும், வண்டு விழுந்துடும், ஒரு மாதிரி மக்கி போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்தது. அதனால வெல்த்தை என்ன பண்ண முடியல, வாட்டர் சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வைக்க முடியல, ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த drawback. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா indivisibility of goods, another drawback. சரியா? இப்போ என்கிட்ட ஒரு மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஒரு கோழி தேவைப்படுது அப்படின்னம்னா அந்த கோழிக்கு தகுந்த மாதிரி என்னோட மாடை டிவைட் பண்ண முடியாது. எப்படி நான் கொடுக்குறது, கால் 2 மட்டும் கொடுத்துட்டு வாங்குறதா, இல்லைன்னா கொம்பு 2 மட்டும் கொடுத்துட்டு வாங்குறதா, இல்லை வாழை மட்டும் கொடுத்துட்டு வாங்குறதா, அப்படி டிவைட் பண்ணேன்னா என்னோட மாடு செத்து போயிடும். ஸோ இது பெரிய ட்ராபேக் இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று இங்கேயே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன், கார். இப்போ என்கிட்ட கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட இருக்க ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னா என்னோட காரோட வேல்யூவும் ஸ்கூட்டரோட வேல்யூவும் ஈக்குவல் கிடையாது. ஸோ எப்படி நான் என்னோட காரை டிவைட் பண்ணி அந்த ஸ்கூட்டரை வாங்குறது? ஸோ இது மெயின் ட்ராபேக்காக இருந்தது. ஸோ indivisibility of goods, டிவைட் பண்ண முடியாது குட்ஸ். அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். இஃப் த lack of indivisibility in commodity exchange, the difficulty of dividing the commodity has arisen. Okay, by example தான் சொல்லிருக்கேன். If the car is to be exchanged for a scooter, that car cannot be divided. Similarly, animals cannot be divided into smaller units. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா lack of specialization அப்படின்னு சொல்கிறேன். A high degree of specialization is not possible under water system. இப்போ எல்லாம் நம்ம ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் யார் வந்து ஒரு ஸ்கில் பர்சன், யார் நல்லா பாடுவாங்க. இப்போ நல்லா நம்ம ஒரு பாடகரை சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னோம்னா நம்ம நிச்சயமாக எஸ்பிபி சாரை சொல்லுவோம். எஸ்பிபி சாரை பிடிக்காத மனிதர்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அவரோட பாட்டு நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் யார்கிட்ட இருக்குது, ஒரு டிசைனர், ட்ரெஸ் டிசைனர்னால் இவங்கள தான் சொல்லுவோம். ஒரு பேர் அழகி அப்படின்னோம்னா ஐஸ்வர்யா ராய் தான் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம இந்தியாவில். ஓகேவா? எல்லா இடத்துலையுமே அவங்கள தான் சொல்லிட்டு இருக்கோம், ஐஸ்வர்யா ராய்.
ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் இதுதான் இங்கே ஸ்பெஷல். இப்போ ஒரு மாம்பழம் எங்கே கிடைக்கும்னா சேலம் மாம்பழத்தை சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனை இப்போ ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. ஆனால் அந்த ஸ்பெஷலைசேஷனை வாட்டர் சிஸ்டத்தில் ஐடென்டிஃபை பண்ண முடியாது நம்மளால. ஓகேவா, இது ஒரு ட்ராபேக். இப்போ நம்ம இது எல்லாமே பார்த்தது என்ன அப்படின்னா ஃபுல்லாக லிமிடேஷன்ஸ் ஆஃப் வாட்டர் சிஸ்டம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட். இது ஒரே விஷயம், வாட்டர் சிஸ்டத்தில் நோ எக்ஸ்சேஞ்ச் பாசிபிள் இஃப் requirements do not match. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட். நோ எக்ஸ்சேஞ்ச் பாசிபிள் இஃப் requirements do not match. இதுதான் தரக மந்திரம் வாட்டர் சிஸ்டத்தில். requirements ரெண்டு பேருக்குமே மேட்ச் ஆனால் மட்டும்தான் வாட்டர் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இல்லைன்னா அந்த இடத்துல வாட்டர் சிஸ்டம் ஃபெயிலியர். ஏன்னா நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த ட்ராபேக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஓவர் கம் பண்ணி வந்தது தான் மணி கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ வளர்ச்சிகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் we will move on the வேர்ட் பேங்க். இப்போ வேர்ட் பேங்க் பற்றி பார்ப்போம். இங்கே நான் என்னென்னலாம் நடத்திருக்கேனோ அதில் இருக்கிற வேர்ட்ஸை தான் இங்கே மேம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக படிச்சுக்கணும். மீனிங் தெரிஞ்சு ஒவ்வொரு கான்செப்டும் புரிஞ்சு படிக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படியே மக்கப் பண்ணக்கூடாது. சரியா, கான்செப்டை புரிஞ்சு படிக்கும் போது நம்மளுக்கு இன்னும் எழுதுறதுக்கு வரும். சரியா, ஓகேவா ஸ்டூடெண்ட். இப்போ வாட்டர் சிஸ்டம்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பண்டமாற்று முறை. நெக்ஸ்ட் கமாடிட்டினா பொருட்கள். தேர்ட் ஒன் வந்து எக்ஸ்சேஞ்ச்னா பரிமாற்றம். கோஇன்சிடென்ட்ஸ்னா நிகழ்வு, தற்செயலா நிகழ்கிறது. ஓகேவா, சைமல்டேனியஸ்னா ஒரே நேரத்தில் அப்படின்னு சொல்றது. ஃபுல்ஃபில்மெண்ட்னா நிறைவேற்றம், பூர்த்தி செய்வது, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இங்கே அந்த இதில் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ப்ரொபோர்ஷன் அப்படின்னா விகிதம், சமபாகமாக எந்த அளவுக்கு ப்ரொபோர்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது. டிஃபர்ட் பேமெண்ட் மீன்ஸ் வந்து ஃபியூச்சர் பேமெண்ட்னு சொல்லுவாங்க, எதிர்கால கட்டணம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இங்கே அந்த ஃபியூச்சர் பேமெண்ட் பண்ணுறதுல தான் டிஃபரில் வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி, திருப்திகரமான. பெரிசபிள் அப்படின்னா அழுகக்கூடிய, பெரிசபிள் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மில்க் இப்படி எழுதுறதுன்னு சொல்லிக்கலாம். டிட்டோரியேஷன் அப்படின்னா தரம் கெடுதல். சரிங்களா, நம்ம அந்த ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ட்ராபேக்ஸில். ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னம்னா அதோட தரம் கெட்டு விடும். அதனால தான் அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இன்டிவிசிபிலிட்டி அப்படின்னு சொன்னேன். பிரிக்க முடியாத, இல்லை டிவைட் பண்ண முடியாது. ஒரு குட்ஸை நம்மளால என்ன செய்ய முடியாது, டிவைட் பண்ண முடியாது. சரிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் டிஃபிகல்டிஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், சிரமங்கள். இன்வென்ஷன் அப்படிங்கிறது கண்டுபிடிப்பு. ஸ்டூடெண்ட், இப்போ இந்த வேர்ட் பேங்க் ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. I hope you mastered every concept. Okay, we will meet in the next class. Keep watching and keep on watching. வாழ்க வளமுடன்.